தளபதிக்கு முதல் வணக்கம். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நான் கடலூர் மாவட்டம் அஞ்சலை அம்மாள், இந்த கழக முன்னோடியாக இருக்கிற அஞ்சலை அம்மாள் பிறந்த கடலூர் மாவட்டம் பண்ருட்டியை சேர்ந்த ஜான்டூயி மெட்ரிக் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் கணித ஆசிரியர். என்னுடைய மகன் இன்னைக்கு ப்ரைஸ் வாங்குறாரு. என்னோட பையனும் அதே ஸ்கூலில் தான் படிக்கிறான். அவனுக்கு தான் நானே தான் தலைமை ஆசிரியர், நானே தான் கணித ஆசிரியர், நானே தான் பெற்றோர். எல்லாரும் இந்த மாதிரி கிடைக்கிறதா அபூர்வம், நீங்கள் பாக்கியம் பண்ணியிருக்கீங்கன்னாங்க. அதை விட பெரிய பாக்கியம் எனக்கு இன்னைக்கு தளபதி கையால் ப்ரைஸ் வாங்கினது ரொம்ப பாக்கியமாக இருக்குது. இந்த பரிசு அனௌன்ஸ் பண்ண அன்னிலேருந்து என் பையன் ஊரில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லிட்டான், நான் தளபதி பார்க்க போகிறேன், தளபதிகிட்ட பேச போகிறேன், ஃபோட்டோ எடுக்க போகிறேன், என்னென்னமோ சொல்லிட்டான். என் பையன் மாதிரி தான் இங்கே இருக்கிற எல்லா பசங்களும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படியும் பெற்றோர் எல்லாரையும் தூங்க விட்டுருக்க மாட்டாங்க. ஒரு சாதாரணமாக நம்ம ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஒரு சின்ன தர்மம் பண்ணாலே அவங்கள என்ன செய்கிறாங்க, தர்மவான் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து அது பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம போகும்போது வரும்போது என்ன சொல்லுவாங்க, ஒரு தர்ம பிரபு வர்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருந்தால் வாழும் வள்ளல் வராரு அப்படின்வாங்க. இப்போ ஐயா தேர்ந்தெடுத்த துறை சினிமா துறையாக இருந்தாலும் அந்த கண்ணோட்டத்தை அப்படியே விட்டுட்டு நம்ம நாட்டோடைய முன்னேற்றத்துக்கு நல்ல படிப்பாளிகள் வேணும், படித்தவங்க நிறைய பேர் வேணும். அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா நம்ம மாணவர்களை ஊக்குவிக்கணும். ஒரு கலைஞனுக்கு சிறந்த விஷயமே பாராட்டுதலும் கைத்தட்டலும் தான். அதே போல் ஒரு மாணவனுக்கு மிகப்பெரிய ஊக்கம் இது போல் அவங்க பெற்றோரோட கூப்பிட்டு பாராட்டி மகிழ்விக்கிறது தான் மிகப்பெரிய ஊக்கமாக நான் கருதுனேன். இது தொடர்ச்சியாக செய்கிறது யாராலையும் முடியாது. ஒரு வருஷம் 2 வருஷம் செஞ்சுட்டு விட்டுருவாங்க. ஸோ தொடர்ச்சியாக செய்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். எங்களை எல்லாம் அங்கேருந்து கூப்பிட்டு பத்திரமா நைட்டெல்லாம் தூங்கலை, நான் தூங்கிட்டேன், என்னை எழுப்புனது என் பையன்தான். அந்த அளவுக்கு அவர் மேலே பிரியம் வச்சுருக்காப்புல. இன்னும் இங்கே இருக்கிற எல்லா பசங்களும் அது மாதிரி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷம் தமிழக முதல்வராக ப்ரைஸ் கொடுக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் அதை நிறைவேற்றுவீங்கன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன்.